என்னாச்சு சிவா? ஒன்றும் இல்லைம்மா. இல்ல எப்பயும் ஏதாவது பேசிட்டே வருவீங்க, இப்ப என்ன அமைதியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. இல்ல சிவா, இன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட பழகவே ஆரம்பிச்சிருக்கேன். பழகுனதுல இருந்து நல்லா துருதுருன்னு இருந்தீங்க, திடீர்னு அமைதியாயிட்டீங்க. மனசுல ஏதாவது? அது நம்ம வீட்டுக்கு வரும்போது பார்க்கில் ஒரு ஜோடி வந்தாங்கல்ல, ஆமா. அந்த பொண்ணு தான் நான் லவ் பண்ண பொண்ணு. என்ன சொல்றீங்க? ஆமா பாப்பு. அந்த அக்கா அழகா இருந்தாங்க. பாருடா. என்ன? உண்மையை தானே சொல்றேன், அவங்க அழகா தான் இருந்தாங்க தெரியுமா? ஆமாம் ஆமாம், அழகாக தான் இருப்பா. ம், அப்ப நான் அழகு இல்லையோ? பாப்பு நீயும் அழகுதான். பாருடா, அதான் மைண்ட் அப்செட் ஆயிட்டா? அப்செட்லாம் ஒன்றும் ஆகலை. அப்போ அவங்கள பார்த்துதான் சும்மா சோகமா இருக்கிற மாதிரி நடிச்சீங்களா? ஐயோ அதெல்லாம் இல்லை பாப்பு, நான் ஹாப்பி தான் பாப்பு. ஏன்? இல்லை, என்னைய விட அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சிருக்குல்ல, அதான். உங்களுக்கு என்ன குறை? நீங்களும் நல்லவங்க தான். இல்லை பாப்பு, என்னைய விட அவளுக்கு பார்த்துருக்க பையன் ரொம்ப நல்ல பையன், கையில் வச்சு தாங்குவான். அப்போ நீங்க என்னையும் தாங்க மாட்டீங்க அப்படிதானே? ஐயோ பாப்பு, நான் ஒன்றும் அப்படி சொல்ல வரல. கையில் எதுக்கு தாங்கணும், முதுகில் ஏறி நில்லு தாங்குறேன். ம், ஏறி நிக்கிறேன் ஒரு நாள். சரி சரி. ஆமா, வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? இல்ல, அத்தையும் மாமாவும் எங்கெல்லாம் போனீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? பார்க்குக்கு போனோம், அங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னு சொல்லுவேன். சரி சரி. ஏன்? இல்ல சும்மாதான், எப்படியும் நைட்டு பேச முடியாது, அதான் உன்கிட்ட ஃபோன் இல்லையே, வாங்கி தரேனாலும் வேண்டாங்கிற, அதான் வீட்டில் போய் என்ன சொல்லுவேன்னு இப்போதே கேட்டுக்கிட்டேன். சரி சரி. சரி பாப்பு, அத்தை கிட்ட போயிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் பேசு சரியா? ஆ சரி. அத்தை பொண்ணுக்கிட்டையும் பேசு. ஆ சரி சிவா. உனக்கு ஏதாவது வருத்தமா? சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, அப்போ அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஆ வீட்டுக்கு போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி வச்சிருக்கானுவோ, அதுக்கும் போயிட்டு ஆ அதுக்கும் போயிட்டு ஒரு 8-9 மணிக்கு போல வீட்டுல போய் விடட்டா? இப்படியே விட்டுருங்கப்பா, நான் இப்படியே இறங்கி நடந்தே போயிடுறேன். சரி சரி, வண்டியில இருந்து குதிச்சிடாத. ஆ குதிப்பாங்க குதிப்பாங்க. பாப்பு, ஆ சிவா. நீ கடைசி வரைக்கும் எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டாவே இருப்பியா? அப்படியா? அப்ப கல்யாணம் வேண்டாமா? ஐயோ, பத்திரிக்கைலாம் அடிக்கடி டிசைன் பார்த்துட்டு இருந்தாங்களே. ஏய் லூசு, அத சொல்லல, கல்யாணம் பண்ணாலும் இதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டாவே இருப்பியா? ஏன்? ஆமா, இதே இது மற்ற பொண்ணுங்களா இருந்தா, நீங்க இன்னொரு பொண்ணு லவ் பண்றீங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு சுத்தமானவங்க தான் வேணும், அப்படி இப்படின்னு சீனா போட்டிருப்பாளுவ. ஆனா நீ அப்படி இல்லை, எல்லாமே பாசிட்டிவா எடுத்துக்கிட்டல, அதனாலதான். இப்போ கூட பாரு, லவ் பண்ண பொண்ணை பார்த்தேன், கஷ்டமா இருந்துன்னு சொன்னேன், எனக்கு ஆறுதலா 4 வாரத்தை பேசணும்ல, எனக்கு நீ இப்படி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? சரி, நானும் வேணா சண்டை போடட்டா? வேண்டாம் தாயே, நீ இப்படியே இரு, எனக்கு அதுதான் ஹாப்பி. கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டா இரு என்ன பாப்பு? ம் சரி சிவா. அதே மாதிரி நானும் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருப்பேன், நீயும் உனக்கு என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லு சரியா? ம் சரி சிவா. சரி, வீட்டுக்கு போலாமா? போய்கிட்டே தானே இருக்கோம். ஏட்டி, மணி 5 ஆகுது, இன்னும் வரலையே. ஒரு போன் அடிச்சு பார்க்க கூடாது? அவகிட்ட போன் இல்லல்லம்மா, அந்த பையன் நம்பரும் என்கிட்ட இல்லை. ஏன் அவ போன அவட்ட கொடுக்கலையோ? இல்லம்மா, இந்த மாதிரி பிரச்சனை நடந்தல, ஃபோன் என்கிட்ட தான் இருக்கு, அவ கையில இன்னும் கொடுக்கல. இனி கொடுட்டி, இனி அவ அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டா. ஆ சரிம்மா. அதுவும் இல்லாமல் அந்த பையனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட நிச்சயம் ஆயிட்டு, அதனால கண்டிப்பாக ஃபோன் பண்ண மாட்டா. அவளுக்கு விக்கியே பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஆமாம்மா, நானும் கவனிச்சேன். அதனால போன கையில கொடு என்னட்டி. ஆ சரிம்மா. செந்திரு என்னம்மா பண்றா? அவ வருத்தமா தான் இருக்கா, 2-3 நாளைக்கு அப்படிதான் இருப்பா, வேலைக்கு போனா சரியாயிருவா. நீ விடு, அவகிட்ட இதை பத்தி எதுவும் பேசிட்டு இருக்காத. ஆ சரிம்மா. பிள்ளைகள் வந்துட்டுமா? வாங்க வாங்க. பூரணி, இப்ப பரவாயில்லையம்மா உடம்புக்கு? அதெல்லாம் நல்லா ஆயிட்டாத்த. ம், என்கிட்ட தானே கேட்டாவே. சரி, நீயே பதில் சொல்லு, எப்ப பாரு மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருந்தா. இது போதுமா? இப்பதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கு. இப்ப பரவாயில்லம்மா, மனசுக்கெல்லாம் நல்லா இருக்காட்டி? ஆ நல்லா இருக்குமா. ஐயா, ஏன் நின்னுட்டே இருக்கா? ஏட்டி பூரணி, வந்தையில உள்ள கூப்பிடு. உள்ள வரியா விக்கி? என்ன வர வர மரியாதை குறையுது. சும்மாதான். வேண்டாம் மச்சி, நேரம் ஆயிட்டு, அம்மா தேடுவாங்க, நான் கிளம்புறேன். வேண்டாமா, கேட்டுச்சு. அம்மா எங்க போனியே? இங்கதான் மச்சி, பக்கத்துல பார்க்குக்கு கூட்டு போனாவே. நல்லா இருந்துச்சாட்டி? ஆ நல்லா இருந்து. சரிங்க அத்தை, அப்ப நான் கிளம்புறேன். ஆ சரி மாப்பிள்ள, சரி பார்த்து போயிட்டாங்க. ஆ சரிம்மா, சாப்பிடு. ஆனா இப்போதைக்கு காரம் எதுவும் சாப்பிடாண்டா. ஆ சரிங்க. சரி, நான் ராத்திரி ஃபோன் அடிக்கிறேன் சரியா? ஆ சரி. எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத, உனக்கு ஏதாவது குழப்பமா இருந்தா எனக்கு ஃபோன் அடி சரியா? 2 பேரும் பேசலாம். ஆ சரிங்க. சரி, கிளம்புறேன். ஆ ஏட்டி. ஆ அம்மாச்சி, விக்கி எப்படி டீ நல்லா பேசுனானா? ஆமா அம்மாச்சி, நல்ல கேரக்டர்னே. பிறகு மீனாட்சி குணம் தானே அவனுக்கும் இருக்கும். ஆமா ஆமா. வேற என்னெல்லாட்டி பேசுனீங்க? எங்கெல்லாம் கூட்டு போனாவே? ம், உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்? அண்ணிக்கிட்ட தான் சொல்லுவேன். உங்களுக்குலாம் வயசாயிட்டு, வயசு பிள்ளைகளுக்குள்ள என்ன நடந்துன்னு உங்ககிட்டலாம் சொல்லக்கூடாது. அண்ணி எங்க? அண்ணி என்ன அம்மாச்சி, எங்க கோயிலுக்கு எங்கேயாவது போயிருக்காவளா? சித்தி எங்க? ஏட்டி, இனி அண்ணி இங்க இல்ல.
இங்க இல்லனா எங்கம்மா? கோயிலுக்கு எங்கேயாவது போயிருக்காவளா? இல்லடி, முத்துவும் அள்ளியும் தனியா போயிட்டாவ. தனியாவா? தனியா தான் போவாவ. எங்க போயிருக்காவ? ஏட்டி, தனி கொடுத்தனும் போயிட்டாவ. என்னம்மா சொல்றா? ஆமாம்மா, தனி கொடுத்தனும் போயிட்டாவ. இப்ப எங்க இருக்காவ? நீ கிளம்புனதுக்கு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவியலும் கிளம்புனாவ. என்னம்மாச்சி, எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருக்கலாம்ல. ஷோ, ஃபோன் வேற எடுத்துட்டு போலையா? விக்கிக்காவது ஃபோன் அடிச்சிருக்கலாம்ல. கடைசியா பார்க்க கூட செய்யல, பேச கூட செய்யல. இப்ப எங்க இருக்காவ? எந்த வீட்டுல இருக்காவ? ஏடி, நினைச்ச உடனெல்லாம் போய் பார்க்க முடியாது. அங்க போறதுக்கு எப்படி 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். என்னம்மா சொல்றா? ஆமாம்மா, அவன் இப்ப உள்ளூர்ல இல்ல, எங்கேயோ சிட்டியில வீடு பார்த்துருக்கானா. அட்ரஸ் ஏதாவது தந்தானா? எதுவும் தரலம்மா. எதுக்கு இப்படி பண்றான்? அவன் என்ன பண்ணா? உங்க சித்தி தான் தனியா போச்சனா? சித்தியா? ஆமா, அவன் குடிக்க போய் தான் சித்தி அப்படி சொல்லியிருப்பாவ. சரி விடு பூரணி, தனியா இருக்கட்டுமே, அவியலும் சின்ன சிறுசு தானே. அதுக்கு இல்லம்மா, எனக்கு பேச்சு துணைக்குன்னு ஒரு ஆள் இருந்துச்சு. போதும் போதும், அள்ளிக்கிட்ட பேசின வரைக்கும் போதும். இனி நான் உனக்கு பேசணும்னா அம்மாச்சிட்ட பேசு, இல்லைன்னா ஏன்ட்ட பேசு. நான் போன்னு தரேன், விக்கிட்ட பேசு. மூஞ்சி உடனே தொங்க போடாதட்டி. எல்லா விஷயத்துமே அம்மா கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லு, ஒரு ஃப்ரெண்டா இருங்க, அப்படி இருந்து பழகுங்க. நாங்க என்ன உங்களுக்கு அடிச்சதுங்க? பெத்த அம்மா கிட்ட ஃப்ரெண்டா இருந்தா நீங்க ஏன் இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்கிய? மனசுல இருக்கிறத வெளியே சொல்லி பழகுங்கட்டி. உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. சும்மா இரு ஜோயம்பு, அவளே இன்னைக்கு தான் கொஞ்சம் சரியாகி வந்திருக்கா. போ, நல்லா சிரிச்சிட்டு வந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டியா? ஆமா, உன் பேத்திய ஒன்னும் சொல்லிடக்கூடாது. எங்கதான் இருக்குமோ தெரியல, ரோசம் கோவம் எல்லாம் உடனே வெளியே வந்துடும். சும்மா இருட்டி, அவளே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாவுறா. இன்னைக்கு அவிய பார்க்குக்கெல்லாம் போனாவளா, எதுவும் விளையாடி இருப்பாவ, எதுவும் பேசியிருப்பாவ. அதான் அவிய அன்னிக்கிட்ட சொல்லலான்னு சந்தோஷப்பட்டிருப்பா. ஏன் அன்னிக்கிட்ட மட்டும் தான் சொல்லணுமோ? அம்மாட்ட சொல்லக்கூடாதோ? ஏதாவது வாயில வந்துடாமா? அமைதியரு. ஏமா? ஏட்டி கிறுக்கி, உனக்கும் புருஷனுக்கும் நடுவில் நடந்ததை நீ என்கிட்ட வந்து சொல்லுவியோ? ஐயா, அது எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி தானே டீ அவளும் வாங்கிட்டு வந்து எப்படி சொல்ல முடியும்? அன்னிக்காரிட்ட தான் சொல்ல முடியும். ஓ ஆமா, இப்போ ஓ போட்டு என்ன செய்ய? போ, அந்த போன் எடுத்து அவ கையில கொடு. சரிம்மா. அத்தை. சிவாவா? அத்தை, யார் வந்திருக்கான்னு பாருங்க. யாரியா? பாப்பு, உள்ள வா. நல்லா இருக்கீங்களா அத்தை? சிவா, யார் இந்த பொண்ணு? அதான் அத்தை, எனக்கு பார்த்துருக்க பொண்ணு சுவானியா. ஆமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கத்த. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அத்தை, அஞ்சலி எங்க? இங்கதான் எங்கேயாவது கபோர்டு ஏதாவது கிடைக்குதான்னு பாத்துட்டு இருப்பா. அஞ்சலி, அஞ்சலி. இருங்க அத்தை, நான் போய் கூட்டிட்டு வரேன். அப்புறம் அம்மா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காவளா? நல்லா இருக்காங்க அத்தை. நல்லா வளர்த்துருக்காங்க. என்னத்த? இல்ல உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க. ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க? அப்புறம் என்ன, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பையன் கூட வீட்டுக்கு வரலாமா? அத்தை நல்லாவா இருக்கு. 4 பேர் பார்த்தாவனா என்ன ஆகுறது? எங்க அண்ணன் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? இல்ல, சிவா தான் கூப்பிட்டாரு. அவன் கூப்பிட்டா உனக்கு எங்க போச்சு அறிவு? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி வீட்டுக்குலாம் வரக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே? நல்லா வளர்த்துருக்காவ உங்க அம்மா. அதுவும் இல்லாம அவனை பேர் சொல்லி வர கூப்பிடுறேன். வாட்டி, யார் வந்திருக்கான்னு பாரு. பாப்பு, இவ தான் என் அத்தை பொண்ணு. ஏதோ ஒரு 3-4 வயசுல பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். ஹாய். ஹாய்ங்க. என்னாச்சு பாப்பு, வாய்ஸ் டல்லா இருக்கு? ஒன்னும் இல்ல சிவா. என்னாச்சு பாப்பு, ஃபேஸ்லாம் டல் ஆயிட்டு? ஐயா, புது இடம்ல, புது ஆட்கள், எங்களை இப்பதானே பாக்குறா, அதனால மூஞ்சி மாறிட்டு. ஐயோ பாப்பு, நீ அதெல்லாம் எதுவும் நினைக்காத. அத்தையும் அப்பா மாதிரி தான், என்னைய மாதிரி தான் நல்லா துருன்னு பேசுவாங்க. தெரிஞ்சது. நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு பேச்சு துணைக்கு அஞ்சலி இருக்கா, அத்தை இருக்காவ, கவலையே இல்ல. நீங்க செகண்ட் இயரா தேர்ட் இயரா? என்னமோதான் ஃபர்ஸ்ட் இயர். அப்படியா? சரி, ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. நான் இந்த வருஷத்தோட காலேஜ் முடிக்க போறேன். சரி. ஐயா சிவா, புது இடம்னு பிள்ளை பயந்துட்டு போல. ஆமாத்த. பாப்பு, பயப்படாத. அவங்க ஒன்றும் டெரர் பீஸ்லாம் கிடையாது. அஞ்சலி கிட்டலாம் வாய் கொடுத்தா தப்பிக்க முடியாது, நல்லா பேசுவா. சரி சிவா. சரியா, கேப் புக் பண்ணி விடு, வீட்டுக்கு போட்டோம். கேப்பா? ஆமையா, இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு போட்டோம். ஐயோ அத்தை, நான் தான் வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் நான் தானே கொண்டு போய் விடணும். அதுக்கு இல்லையா, அஞ்சலி ஏதோ ஷாப்பிங் போனோம்னா அவளை கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும். அதான் கேப் புக் பண்ணி விட்டா அவளே போயிருவல்ல. ஐயோ அத்தை, அது நல்லா இருக்காது. நான் தானே வீட்டுல இருந்து கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் நான் தான் கொண்டு போய் விடணும். விட்டுட்டு வந்துடுறேன். அஞ்சலி, நீ கேப் புக் பண்ணி போ, சரியா? சரி அத்தா. வா பாப்பு, நம்ம போலாம். ஏமா, நான் ஷாப்பிங் போனோன்னே சொல்லல, எதுக்கு போய் சொன்னேன்? ஏட்டி, கல்யாணம் முடியறதுக்குள்ள இப்படி வீட்டுக்கா கூட்டிட்டு வருவாவே? எப்படினாலும் அத்தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானம்மா. சி, அதுக்குன்னு வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வருவாவளோ? கேப் புக் பண்ணி அனுப்புங்க, அப்பவும் புரிஞ்சுக்கிட மாட்டேக்கான். மம்மி, இதெல்லாம் இந்த காலத்துல சகஜம். ஆமா சகஜம். வெளியே 4 பேருக்கு தெரிஞ்சுன்னா என் அண்ணன் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா? ஓ மம்மி, இந்த காலத்துல போய் ஸ்டேட்டஸ் அது இதுன்னுட்டு